Namaste, Vanakkam, Namaskar, Shat Sri Akal. For the past 3 weeks, I had been talking about Sri Janaki Amma, Srimati Janaki Amma, and lots of requests have come to talk in Tamil also. That's why I am repeating the same episodes in Tamil now. முக்கியமாக பிளேபேக் சிங்கர் ஆகிறதுக்கு காரணம் ஜானகி அம்மா. அதை நான் சொல்கிறேன். ஜானகி அம்மா அவங்க சர்நேம்ஸ் அப்பா பேர் இருக்காது தெலுங்கில் வம்சத்தோட பேர் தான் இருக்கணும். சிஷ்லா ஜானகி அம்மா. அந்த அம்மாவோட ஃபாதர் ஸ்ரீராமமூர்த்தி சார். அவர் ஆயுர்வேத டாக்டர். அண்டு அவங்க குண்டூர் டிஸ்ட்ரிக்டில் ரேப்பல்லே அப்படின்ற தாலுக்காவில் பல்லப்பட்லா அப்படின்ற ஒரு வில்லேஜில் ஜன்மம் எடுத்தாங்க. இது 1938 ஏப்ரல் 23 இசையில் ரொம்ப ஆர்வம் உண்டு. சின்ன போதிலிருந்து நிறைய பாட்டுகள், முக்கியமாக லதா மங்கேஷ்கர் பாட்டுகள் அமர்க்களமாக பாடுவாங்க. எந்த ஸ்டேஜில் இருந்தாலும், எங்கே இருந்தாலும், ஸ்கூலில் இருந்தாலும் பாடுவாங்க. அவங்க அப்போ அங்கே ஒருவேளை மியூசிக்கு கற்றுக்கணுன்னா கூட நிறைய அங்கே அப்படி வித்வாம்சர் யாரும் இல்லை சொல்லிக் கொடுக்குறதுக்கு. அங்கே ஒரு நாதஸ்வர வித்வாம்சர் இருந்தார். ஐ திங்க் ராஜமன்றியில் நினைக்கிறேன். அங்கே வந்ததுக்கப்புறம் அவர் பேர் பைடி சுவாமின்னு சொல்லி பிரகாரம் ஒரு 2 வருஷம் கற்றுக்கிட்டாங்க. ஆனால் சினிமா பாட்டுகள் எல்லாம் நிறைய கேட்டு கிளாசிக்கல் சாங்ஸ் கூட கேள்வி ஞானத்திலேயே அமோகமாக பாடிட்டு இருந்தாங்க. எப்படியோ ஒரு அறிமுகம். எங்கள் ஊர், எங்கள் அப்பாவோட ஊர் நெல்லூர். நான் வளர்ந்த ஊர் நெல்லூர். அந்த ஊரில் டாக்டர் சந்திரசேகரம்னு இருந்தார். அந்த டாக்டர் இல்லை, அவர் பேர் சந்திரசேகரம். அவருக்கு ஃபன் டாக்டர் அப்படின்னு ஒரு விருது. அவர் என்ன பண்ணுவார்னு ஸ்டேஜில் மேஜிக்கெல்லாம் பண்ணுவார். அது மட்டுமே இல்லாமல் பகுரூப்பின்றாங்க. இப்போ நம்ம ஃபேன்சி ட்ரெஸ்ஸுன்னு சொல்கிறோம் இல்லையா. ஆனால் அவர் ஒரு 1.5 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷத்துக்குள்ளே யாரை கேட்டாலும் சரி அவர் உருவத்திலேயே அதே மாதிரி ஆக்ட் பண்ணுவார். நீங்கள் மகாத்மா காந்தி முதல் கொண்டு, நெஹ்ரு முதல் கொண்டு, இந்திரா காந்தி முதல் கொண்டு வித் 2 minutes ஹி வில் சேஞ்ச் ஸோ ஃபாஸ்ட் அண்ட் கம். ஸோ அவங்க இந்த மாதிரி நிகழ்ச்சியெல்லாம் பண்ணும்போது, ஒரு மேஜிக் பண்ணும்போது, இந்த மாதிரி இந்த பகுரூபி, இந்த வேடதாரணம் பண்ணும்போது அதுக்கு அவங்களுக்கு அசிஸ்டண்ட்டாக இருக்கிறதுக்காக அந்த அம்மா அங்கே சேர்ந்தாங்க. அவங்களுக்கு இந்த மேஜிக்லேயும் இது அசிஸ்டண்ட்டாக இருக்கிறது. அப்படியே இருந்து அந்த சந்திரசேகரம் சாரோட பெரிய பிள்ளை ராமபிரசாத் அவர்களுக்கும் இவங்களுக்கும் கல்யாணம் ஆச்சு. அப்படி எங்கள் நெல்லூருக்கு மருமகளானாங்க அவங்க. முதல்ல ஜானகம்மா எப்படி இருப்பாங்க, சுசீலம்மா, கண்டசாலா, சவுந்தரராஜன் சார் இவங்கெல்லாம் எப்படி இருப்பாங்கன்னு நான் பார்த்தது ஃபோட்டோகிராஃப்ஸ் மூலமாக தான். நெல்லூர் ட்ரங்க் ரோட்டில் ஹெச்எம்பி எல்லாம் ஹெச்எம்பி அப்புறம் கொலம்பியா 2 தான் இருந்தது. இந்த கிராம்ஃபோன் ரெக்கார்ட்ஸ் டீலர் ஷாப் ஒன்று இருந்தது. அதில் நிறைய ஃபோட்டோஸ் இருக்கும். சிங்கர்ஸ் ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்து இப்படி இருப்பாங்களான்னு நினைக்கிறது. ஆனால் நெல்லூரில் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருந்தான். அவன் பேர் சுப்பிரமணியம். அவன் பிஎஸ்சி படிச்சுட்டு இருந்தான். நான் அப்போ இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருந்தேன். அடிக்கடி வரும்போதெல்லாம் நாங்கள் மீட் பண்ணுறது உண்டு. அவங்க கூட நெல்லூர் பக்கத்தில் ஒரு வில்லேஜ். ஆனால் நெல்லூரில் படிக்கிறதுனால அவங்களுக்கு மாமா உறவு. ஆனால் அவர் பேரும் சுப்பிரமணியம், கட்டுப்பள்ளி சுப்பிரமணியம். அவர் வீட்டில் இருந்து படிச்சுட்டு இருந்தார். இந்த கட்டுப்பள்ளி சுப்பிரமணியம் அவர்களுக்கு நிறைய சந்தானம் இருந்தது. அதில் ஒரு குழந்தை பேர் ஜெயலக்ஷ்மி. ஏறத்தாழ நம்ம ஜானகி அம்மாவோட கொஞ்சம் சின்னவங்களாக இருப்பாங்க. அவங்க பாடுவாங்க, ஓரளவுக்கு பாடுவாங்க. அது எப்படியோ அவங்களுக்கும் ஜானகி அம்மாவுக்கும் நல்ல ஒரு நட்பு. ஸோ எப்போ நெல்லூர் வந்தாலும் மദ്രാஸ்லேருந்து அவங்க பார்க்குறதுக்கு வருவாங்க. அவங்கள பார்க்குறதுக்கு வரும்போது நாங்கள்லாம் போய் அது உள்ளே இருக்கும்போது அந்த ஜன்னல் கம்பியெல்லாம் பிடிச்சி ஜானகி அம்மா எப்படி இருப்பாங்களா பார்க்குறது உண்டு. யார் என்ன கேட்டாலும் பாடுவாங்க. அது எனக்கு முதலாக அவங்கள பார்த்த அனுபவம். 2வது தடவை அறிமுகமாகறதுக்கு முன்னால் ஜானகி அம்மா சினிமா உலகத்துக்கு வந்த விஷயங்கள் நான் சொல்லணும் உங்களுக்கு. இவங்க நல்லா பாடிட்டு இருந்தாங்க இல்லையா. இதை பார்த்து அவங்க மாமனார் சந்திரசேகரம் அவர்கள் மெட்ராஸுக்கு கொண்டு அவங்களுக்கு அவங்களுக்கு பரிச்சயம் இருக்கிற எல்லாருக்கும் அறிமுகப்படுத்தி அங்கே ஏதாவது ஒரு 2-3 ப்ரோக்ராமில் பாடும்போது அப்புறமா அப்படியே ஏவிஎம்முக்கு கொண்டு போய்
அங்கே ஒரு ஆடிஷன் கொடுத்தாங்க. அப்போல்லாம் அந்த கேசட்டு சிடி ஒன்றும் கிடையாது, நேராக போய் பாடணும். அப்போ ஏவிஎம்மில் ஆஸ்தான வித்வாம்சர் இசையமைப்பாளர் வந்து சுதர்சனம் கோவர்த்தனம். எப்படிப்பட்ட இசையமைப்பாளர்கள், என்ன மாதிரி பாட்டெல்லாம் பண்ணியிருந்தாங்க. 2 பேருமே வந்து சேலத்திலேருந்து வந்தவங்க. ஒரிஜினலாக தாய்மொழி தெலுங்கு ஆனாலும் அவங்க பிறந்து வளர்ந்ததெல்லாம் தமிழ்நாட்டில். அதனால் செட்டியார் ஏவிஎம் மெய்யப்ப செட்டியார் அவர்களோட நிர்வாகத்தில் பர்மனெண்ட் மியூசிக் டைரக்டர்ஸாக இருந்தாங்க. அவங்கக்கிட்ட போய் முதல்ல ஆடிஷன். ஜானகியம்மா பாடின பாட்டு என்னன்னா சோரி சோரி என்ற ஒரு ஹிந்தி படம். அதில் லதாம்மா பாடின ஒரு பாட்டு. அதுக்கு இசை சங்கர் ஜெயகிருஷ்ணன் அமைச்சாங்க. ரசிக பலுமா தாரீரிதா தாரீரரா. இந்த பாட்டு பாடினதை அசந்து போயிட்டாங்க எல்லாருமே. அப்படியே அந்த அந்த குரல், அந்த இனிமையான ஒரு அதை என்ன சொல்கிறோம் நம்ம, ஒரு எனக்கு தெரியல, இப்போ ஒரு சித்தாருக்கோ வீணுக்கோ தந்தி இருக்குமே, அந்த தந்தி மாதிரி ஒரு 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 குரல் கேட்டு அவங்க ரொம்ப மயங்கிட்டாங்க. அவங்கள வந்து ஆஸ்தான விதுஷி அப்படின்வாங்க இல்லையா, ஒரு கான்ட்ராக்ட் ஆர்டிஸ்டாக புக் பண்ணிட்டாங்க. அவங்க வந்து எல்லாமே ஏவிஎம்மில் தான் பாடணும். வெளியில் ஏதாவது படங்களில் பாடினா இருந்தால் அதில் வந்து அந்த அந்த அவங்க வாடுற சம்பளத்தில் தொகையிலேருந்து கொஞ்சம் கொடுக்கணும், அப்படி ஏதோ ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட். ஆனால் அவங்க முதல் பாடின பாட்டு வந்து விதியின் விளையாட்டு. அந்த படத்துக்கு வந்து இசையமைப்பாளர் திரு சலபதி ராவ் அவர்கள். அந்த விதியின் விளையாட்டு அப்படின்ற படத்தில் வந்து இவங்க பாடின பாட்டு அது மஸ்ட் பி 1956 இப்படி இருந்திருக்கணும் ஏறத்தாழ அந்த டைமில். அது சோகரசமான ஒரு பாட்டு. அந்த பேத்தோஸ் பாட்டு பாடினாங்க, ஆனால் அந்த படம் வெளிவரல. அடுத்ததாக அவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சது வந்து பெண்டியால நாகேஸ்வரராவ் அவர்கள் ஒரு தெலுங்கு படத்தில், எம்எல்ஏ அப்படின்ற ஒரு தெலுங்கு படம். அந்த படத்தில் கண்டசாலா மாஸ்டரோடு சேர்ந்து ஒரு டியூயட். அதுவும் கூட சோகரசமான பாட்டு தான். சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாங்க ஜானகி அம்மா, நான் பாடின முதல் 2 பாட்டுமே சோகரசமானது, எனக்கு எப்படி என் ஃப்யூச்சர் இருக்குமோ, ஆனால் நான் நினச்சதே கிடையாது, பாட்டு எது இருந்தாலும் பாடணும் அவ்வளோதானேன்னு சொல்லி. அது ரொம்ப அருமையான பாட்டு, ரொம்ப பாப்புலர் ஆச்சு. நீ ஆசா அடியாசா చేజారే మణిపూస బ్రతుకంతా అమవాస లంబాడోళ్ళ రామదాస. அப்படி முன்னுக்கு வந்து ஒரு ரெக்கார்டு என்ன தெரியுமா, அவங்க வந்த முதல் வருஷத்துலேயே எல்லா மொழியிலும் பாட ஆரம்பிச்சிட்டாங்க. தெலுங்கு, தமிழ், கன்னடம், மலையாளம், சவுத் இந்தியன் லாங்குவேஜஸில். ஃபஸ்ட் இயர்லேயே 100 பாட்டு பதிவு பண்ணினா ஒரே ஒரு ஆர்டிஸ்ட். சினிமா துறைக்கு வந்து அறிமுகமான முதல் வருடத்திலேயே 100 பாட்டுகள் பதிவு பண்ணின ஒரு ஆர்டிஸ்ட்னால் ஜானகி அம்மா தான். அப்படி ஒரு 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 ஊக்கம் வந்தது அவங்களுக்கு. ஒரு பக்கம் சுசீலாம்மா, ஒரு பக்கம் இவங்க முன்னோடிகள் இருந்தாங்க. இப்போ ஜிக்கி அம்மா, பீலீலா அம்மா, அப்பப்போ பாடுற எம்எல் வசந்தகுமாரி அம்மா, ஏபி கோமலா, ராதா ஜெயலக்ஷ்மி, இந்த மாதிரிலாம் பாடுறவங்க இருந்தாங்க. ஜமுனா ராணி, இவங்களோட செகண்ட் ஃபிடில்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த செகண்ட் ஃபிடிலாக இருந்துட்டு நல்ல நல்ல பாட்டுகள் பாடி 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 முன்னுக்கு வந்தாங்க. அதே மாதிரி ஜானகி அம்மா அது எப்படி வந்துட்டாங்கன்னா, ஒரு பக்கம் சுசீலாம்மா, ஒரு பக்கம் ஜானகி அம்மா, 2 டிஃப்ரெண்ட் வாய்ஸஸ். அதுதான் முக்கியமான விஷயம். இப்போது ஐடென்டிஃபை பண்ணக்கூடியது. நான் சொன்ன சீனியர்ஸ் எல்லாம் கூட நீங்கள் கேட்டால் இது ஜிக்கி அம்மா, இது ஜமுனா ராணி அம்மா, இது பீலீலா அம்மா, இது எம்எல் வசந்தகுமாரி அம்மா, ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். அந்த மாதிரி அதுக்கப்புறம் வந்தவங்க ஆனாலும் சுசீலாம்மா, ஜானகி அம்மா யாரையும் இமிட்டேட் பண்ணாமல் அவங்க குரலையே பாடி அவங்களுக்கு தக்க ஒரு 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 இடத்தை வந்து கடைப்பிடிச்சிட்டாங்க. அப்படி முன்னுக்கு வந்துட்டாங்க சுசீலாம்மா, ஜானகி அம்மா. வர வர அவங்க யார் 1 யார் 2ன்னு சொல்ல முடியாது. தேவர் ஆல் ரூலிங் தி இண்டஸ்ட்ரி அட் தட் டைம்.
அப்புறம் வந்து இந்த இந்த மாதிரி பாடிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு பயங்கரமான ஜனாதரணை கிடைச்சது. தமிழில் வந்து எந்த பாட்டு தெரியுமா உங்களுக்கு? தெரியும், கொஞ்சம் சலங்கை படத்தில் சிங்காரவேலனே தேவா. அபூர்வமான ஒரு பாட்டு. காரைக்குறிச்சி அருணாச்சலம் ஐயா அவர்கள் நாதஸ்வரம், அதோட ஜானகி அம்மா சேர்ந்து பாடுறது. படத்தில் நடித்தவங்க யார்? ஜெமினி கணேசன் சார், சாவித்ரி அம்மா. படத்திலே கூட அவங்க ஒய்ஃப் அண்ட் ஹஸ்பண்ட் வந்து நாதஸ்வர வித்வான். அவங்க அதுக்கு முன்னால் இருக்கிற டைலாக் எவ்வளோ பாப்புலர் ஆகிடுச்சோ, பாடு சாந்தா பாடுன்றது. ஆனால் அந்த பாட்டு பதிவு பற்றிய இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப அபூர்வமாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு உலகத்திலேயே ரொம்ப கஷ்டமான ஒரு இசைக்கருவின்னா நாதஸ்வரம். ரொம்ப கஷ்டம். இப்போ பார்க்குறதுக்கு வந்து சாக்ஸோஃபோன் மாதிரியோ இல்லை கிளாரினட் மாதிரியோ இருக்கும். ஆனால் அதை விட நீளமானது இந்த டியூப். ஒவ்வொரு ஹோலுக்கும் டிஸ்டன்ஸ் நிறைய இருக்கும். ரொம்ப கஷ்டம். ஃப்ளூட் கூட ஹோல் இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்டு தான். சாக்ஸோஃபோன் இதெல்லாம் கூட மெக்கானிக்கலாக இருக்கும், வேறு இது. ஆனால் நாதஸ்வரத்துக்கு ரொம்ப டிஸ்டன்ஸ் இருக்கும். அதுக்கு யூஸ் பண்ணுற அந்த இது இருக்குது பாருங்கள், அந்த வால்வ், நம்ம என்ன சொல்கிறோம் அதுக்கு, அது எனக்கு சரியாக பேர் வரல. அது ரொம்ப கஷ்டமானது. உசுறு கொடுத்து அதுக்கு ஊதணும். காற்று இன்ஸ்ட்ருமெண்ட்டில் ரொம்ப டிஃபிகல்ட். அண்ட் கரெக்டான நோட்ஸ் கிடைக்கிறதும் கஷ்டம். எல்லாம் பாட்டு எல்லா ஸ்ருதியிலையும் வாசிக்க முடியாது, அப்படி கஷ்டமானது நாதஸ்வரம். அதுலேயே மகான்கள் எத்தனையோ பேர். ராஜரத்னம் பிள்ளை அவர்கள், காரைக்குறிச்சி அருணாச்சலம் அவர்கள், ஷேக் சின்னமலானா அவர்கள், தாலிபர்த்தி பிச்சைஹரி அவர்கள், அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்தாங்க மகான்கள். நம்ம இந்தியன் கலாச்சாரத்தை, இந்தியன் இசையும் பண்பாட்டையும் நாதஸ்வரம் மூலமாக உலகத்துக்கெல்லாம் கொண்டு போனாங்க. அப்படி அந்த நாதஸ்வரத்தை யூஸ் பண்ணணும். அந்த அபேரி ராகத்தில் சிங்காரவேலனை கம்போஸ் பண்ணினார். ஆனால் எல்லா ஸ்ருதிலையும் வாசிக்க முடியாது. அவருக்கு சௌகரியமான ஸ்ருதியிலேயே இந்த பாட்டு பண்ண வேண்டியதாச்சு.